ஏழு கண்ணீர் கொடுக்க வேண்டிய தலைப்பு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பதிவாயிலே ஒரு தலைப்பாக எடுத்து பேசியிருந்தால் இன்றைக்கு நம்ம ஊரில் ஒளிந்து கட்ட முடியும். இல்லாமல் இன்னொரு சோழாமி கண்மூடி காண வேண்டும். இல்லாமல் இந்த உலகத்தின் இந்த ஊரிலே இந்த கிராமத்தில் ஒழிக்காவிட்டால் இதை விட பலவிதமான சோதனை அனுபவிக்க வேண்டி வரும். எத்தனை சோதனை கண்முன்னே கண்டிருக்கிறோம், கண்ணால் பார்த்திருக்கிறோம். இதை பார்த்து விட்டு எங்கள் சமுதாயம் சீரம் சொல்கின்றமாக குழுவை ஒழிக்காவிட்டால் அல்ல எப்படி நடப்போ எனக்கு தெரியாத நிலை இது ஒவ்வொரு சமுதாயம் திரும்பி அல்ல சொல்ற மாதிரி வராமல் இருந்தால் தடுக்கா செய்வீங்களா? நீங்கள் அங்கே உங்க பெண்களுக்கு மகள் தொகையை கொடுத்து நீங்கள் கட்டாயம் கொடுத்து முடிந்து கொண்டு அறிவிக்கார்கள். அதை நீங்கள் ஊர் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை காரியங்கள் செய்வே இது யாரும் சொல்லிட்டார். இதை உருவாக்க பேசுகிறவர்கள் தவிர யாருமே தடுக்க வேண்டும். அதுக்கு சொந்தக்காரர்களை நம்ம மாற முடியும். அடுத்த தெரியுமா, நம்ம சமுதாயத்தில் இன்னொரு அர்த்தம் விஜயாத்தை சொல்லுகிறதா அனாச்சாரம். இன்னைக்கு அல்லாவோட பதிவாயில் அல்லா சொல்லுகிற அடிப்படை நடக்க வேண்டிய பதிவாயில் அல்லாவுடைய சட்டங்கள் மாத்திரம் நடைபெற வேண்டிய பதிவாயில் இன்னைக்கு மனிதனுடைய சட்டங்களும் மனித உருவாக்கிய வழக்கங்கள் இன்றைக்கு அல்லாவோட பதிவாயில் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம அரசியலாக கடுமையாக பேசினால் எங்கு நோக்கி வைக்கப்படுகின்ற பேர் தெரியுமா? இவர்கள் ஊழல் கொலப்புகின்றவர்கள் என்று சில வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு நாங்கள் கோபப்பட சந்தோஷப்படுகிறோம். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? சாதாரண மனிதன் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. எல்லா அதிகாரிகளும் சந்தித்த வார்த்தைகள். ஊழல் கொலப்புறா பைத்தியகாரன்னு சொன்னாங்க, இருக்குன்னு சொன்ன யாராவது பார்த்து இருக்குன்னு சொன்னான். என்ன சொன்னாங்க? ஊழல் பிரச்சனை மக்கள் போய் தெளிவாக சொன்னா ஊருக்கு போட முடியாது. கிறுக்கு என்று படத்தை கொடுத்தார்கள். நாங்கள் அந்த அளவுக்கு பழைய நாங்கள் பட்டது பரவல. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம். கிறுக்கு என்ற பட்டம் சொல்லும் வரைக்கும் இந்த ஊரில் சொல்லிக் கொண்டிருப்போம். அது எந்த இயக்கவாதிகள் அதற்கெல்லாம் தோற்றம் இயக்கினாலும் அதற்கெல்லாம் எந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட குருவாக சொன்னால் பூமியிலே இந்த மூணு நிலைநாட்டப்படும். அல்லாவுக்கு எல்லா புகழும். இன்றைக்கு நாளுக்கு நாள் மக்களுடைய அதிகரிப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சாரம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படுகிறார்கள். அதோடு முடித்து விடுகிறது. நிராகரிக்கப்படுகின்ற அமல்தான் இவன் நரகத்தில் செல்வான்னு சொன்னார்கள். அதோடு முடித்து விடுகிறது. அதோடு சொன்னார்கள், குழுவாக உணர்த்திருக்கும் அத்தகையாமல் அல்லது சொல்லிவிடாதான். நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். யார் தெரியுமா? அவர்களை கொண்டு நஷ்டமடைந்தார்கள். இவர்கள் உங்களுக்கு அறிவிக்குமாறு கேட்டுவிட்டு சொல்கிறார். இவர்கள் உலகத்தோட முயற்சி எல்லாம் வீணாகி போயிருக்கிறது. உங்க அஷ்டமும் அஷ்டமும் இது நல்லது, இது அழகானப்பா, அழகான சுவாதாரே, அழகான அறிந்தாரே என்று சொல்லி செய்திருந்தார்கள். ஆனால் அவள் அமைக்கெல்லாம் அழிக்கப்பட்டு பல முஸ்லீம்களும் யௌமல் கியாமத் இந்த அமர்வை கிராமத்துல போய் நெருங்கி நேரத்தில் அதில் எந்த பெருமை இருக்காது நடத்தினார்கள். எந்த அமல் தெரியுமா? கஷ்டமடைந்தவர்கள் அல்லாஹ்வின் மூலம் காட்டார்கள். அல்லாஹ் சொல்லாதவர் அந்த அமலை செய்து உலகத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு இங்கே பாடுபட்டாலும் கூட அது தீவிர சொல்லிட்டார்கள். மக்களே, பொதுமக்களே, நடுநிலை மக்களே சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு அமர்வு வறுமையில் அதற்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும். நம்மளோட முயற்சி ஒன்று வீணாக போகக்கூடாது. எப்ப வீணாகும் தெரியுமா? நீங்க செய்கின்ற அமல் உருவாக்கம் இல்லாமல் அதிக அமலை செய்தால் அதில் எந்த பெருமதி இல்லாமல் உங்கள் நடவடிக்கை செய்து அல்லாஹ் சொல்லியிருக்கார்கள். என் அல்லாஹ் சொல்லிலே அது அமலை பற்றி போடவில்லை. ஒரு செய்ய சொல்லியிருக்கார்கள். ஒன்று ஒரு ஜனாதா ஒரு நடந்து அதுக்கு நடக்கின்ற அனாச்சாரங்கள் ஒரு பற்றி போடு. ஒன்று தெரியுமா? ஜனாதா நடந்துவிட்டால் மூலா ஜனாதாவை வெளிப்பாட்டி கபல் செய்யும்போது பழனிக்கு செல்வார்கள். செல்வதற்கு பின்னால அங்க இமாம் வந்து சொல்லிக் கொடுப்பார். தெரியுமா? நீங்க ஒரு நீயத்து சொல்லிக் கொடுப்பார். அது புரியுது. நீயத்து சொல்லிக் கொடுக்கிறார். நீயத்தை
இருக்கும். எல்லா உலகம் ஆசிரியர் நீங்க இந்த ஆட்கள் நினைக்கிறது. நான் நினைக்கிற உங்களுக்கு நான் எதை நினைக்கிறோமோ அது உங்களுக்கு தெரியாது. அதை நீயத்துக்காக இந்த உயிர் விளக்கப்பட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு எதிர்பாரு ஜனாதா வைத்துக் கொண்டு ஜனாதாவுக்காக நான் சக்தியை தொழில்படும் அல்லாவுக்காக பெரிய வாக்குகள் சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாரும் சவுண்டாக சொல்வார்கள். நான் கேட்கிறேன், ரசூல காலத்தில் யாரும் மூத்த போங்க, சகாபாக்கள் மூத்த போங்க. அப்ப ரசூலா மூத்த போச்சு. நான் முன்னுக்கு போய் மக்களே நீங்க இந்த வாயா சொல்லுங்க இப்படி நினைச்சு சொன்னாங்க. ஒரு அதிர்ச்சி இவர்களால் காட்ட முடியுமா? எந்த அது கிடையாது. அப்ப அது பெரிய விட்டா நீங்க நினைப்பது நினைப்பதற்கு மாற்றமான சௌந்தர்கள் கொடுத்தா ஆரம்பிச்சு அதோட முடியுதா? அது ஜனாதாவை ஒழித்துட்டு பெரிய கூட்டு போவாங்க. அதுக்கு ஒரு பாக்கியம் பாருங்க, அதுக்கு ஒரு பாக்கி ஆட்சி கொடுக்குது. பாக்கி ஓடுறது அது நன்மை இருக்கிறது. என் மௌத்தாவை ஜனாதாவை வைத்துக் கொண்டு நீ கூட்டு பார்த்து ஓடுறீங்களே யாரு சொல்லி தந்தார்? கூட ஓடுறார்களா? சகாபாக்கள் ஓடுறார்களா? ஓடுமாறு சொன்னார்களா? ஒரு அதிர்ச்சி காட்ட யார் உருவாக்கியது? இது மனித உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதை ஒழித்து கட்டப்படுவது அது செய்தால் நினைக்கிறார். சுடுத்து பார்க்கிறார். அதை நீங்க நன்மை உருவாக்க முடியாது. இந்த இடத்துல இது செய்யணும், இப்படி செய்ய நீங்க உருவாக்க முடியாது. அதுக்கு அந்த ஆரம்பிச்சுட்டார். ஒரு அதிகாரி 23 வருஷம் தவறு செய்ய இப்படி தவறு என்ன அனுப்பிவிடு நம்மளா மார்க்கெட்டு கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து அளவா அனுப்பிவிட்டா நம்ம செஞ்சிருக்கோமா? ரசூலுல்லாஹ் இதை விட்டு போனாங்க. யார் எடுத்து தெரியுமா? அல்லாஹ் பாடுபடுது. ரசூலுல்லாஹ் பாடுபடுது கொடுக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கரமான விஷயம். எனவே இது 2வது விஷயத்து 3வது விஷயத்துல தெரியுமா? சரி அப்படியே மூன்று பாருங்க. என்ன ஒரு கனிமம் லாயிலாக கனிமம் 3வது விஷயம் அது யாரும் சொல்லுது போட்டா போட்டுன்னா கனிமத்து நாட்டு நீ சொல்ல கனிமத்து பாடு கேட்க போறாது. கனி எப்ப சொல்றாங்க? மோசா போகும்னால கனிம சொல்லி மூத்தா போகும். இதான் அடிப்படை. நீ மூத்தா போல தண்ணி கொடுத்துருக்கீங்க அவரை கேட்கும் போதாவது அப்ப நான் மூத்தா வைக்கிறது யாரும் தெரியுமா? அதை போய் கொண்டுவாரு கொண்டு பேசி கவர்ந்து அழைக்கிறாரு மண்ணை மூடுவாரு. அதுக்கு ஒரு தெரியுமா? ஒரு கல்வியின் மொழி ஒரு எழுதாச்சு மண்ணை கொடுக்க ஒரு அப்படியா ரொம்ப சொல்லி கொடுக்குறாரு. இது கூட சொல்லி கொடுக்கல. இந்த மோசா போல சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு நபியாரு ஒரு மார்க்கம் இல்லை நபிய கொள்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறாரு. கருத்து கொடுத்து யார் காட்டு ஒரு அரிசி காட்ட முடியுமா? அது முடிஞ்சு வைங்க. அது முடிஞ்சு இன்னும் பாத்தியா 5வது அது முடிஞ்சு வைங்க. அப்படியே எல்லாம் வரும். வந்து கொடுக்கறதுக்கு பின்னால 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் இந்த 7ஆம் கட்டம் வருஷ கட்டம் இறுதிக்கட்டம் வந்து பழைய கருத்துகள் வார ஒரு ஜனாதாவும் எடுத்து. அப்ப ஒவ்வொரு பட்டியல் போட்டா இந்த இளமையை சம்பளம் தொடங்கிட்டார். அந்த அளவுக்கு பயங்கரமான சமுதாயம் விளையாட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகமாக அது வாழ்வு உணர மாட்டாங்க. நான் கேட்கிறேன் சாப்பிடுவதாக நான் கேட்கிற நடைக்கு போகிறது பிரச்சனை சொன்னாங்க. நீங்க நன்மையான எந்த விஷயத்தை அற்பமாக கருத்து பண்ணி காட்டுகிறார். நீங்க எந்த மக்கள் கேட்டா ஒரு மனிதனை பார்த்து நினைக்கிறீர்கள் அதற்கா இது கூட நீங்க அர்த்தமாக்குகிறார்கள். அப்ப நாளைக்கு போட்டு எவ்வளவு பயங்கர சொல்லப்படுவதை தலைப்பு இது ஒவ்வொரு வருஷம் பேசுவதை தலைப்பு. ஆனால் இன்றைய சின்ன பிள்ளைக்கு நாம் இளங்காட்டி நலனுக்கான வழிமுறைக்கு ஒவ்வொரு இயக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களே இன்றைக்கு நாம் எந்த வழியில் சென்றால் சுவர்கள் செல்ல முடியும். இந்த ஒரு பயங்கரமான கலாச்சாரத்தை இது ஊர் நடந்திருக்கிறது. அது வாய் திறக்காமல் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு சில பரிவார் இன்றைக்கு ஊர்களை கூடுதோரை கொண்டிருக்கிறார்கள். கூடுதலா ஓடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேசுவோம் என்று அது உலமாக்களுக்கு தெரியும். அது கூடாது தெரியும். ஏன் செய்யலாம் தெரியுமா? ஏன் செய்கிறார்கள்? நம்ம இந்த கூட்டுத்துவ சொல்லினால் நாளைக்கு கௌரவம் இல்லாமல் போய்விடும், அந்தஸ்து இல்லாமல் போய்விடும். அதோடு சேர்ந்து பதவியை விளைத்துள்ளார்கள். நாளைக்கு வருமானம் கிடைக்கிறேன் என்று சில காலங்களுக்காக ஒரு சமுதாயத்தை தலைவருக்கு தெரிகிறீர்களே. நீங்கள் வேணுமென்ற